டயர் உள்ள இருக்குன்னு சொன்னோன்னே டிஃபென்ஸு ஸ்வே பேக் பண்ணுறது, ரைட் சைட் ஸ்லிப்பு, லெஃப்ட் சைட் ஸ்லிப்பு, பாம் பிளாக்கு, எல்போ டிஃபென்ஸு. ஓகேவா? டார்கெட் ஃபுல்லாக ஆப்போனண்ட் டார்கெட் ஃபுல்லாக வாட்ச் பண்ணு. உனக்கு கண்ட்ரோல் ஸ்டாண்டிங்கில் பண்ணுற நீ. அவுட்டரில் இருக்கிறவன் ஃபுட் ஒர்க் பண்ணணும், காம்பினேஷன் நிறைய யூஸ் பண்ணணும். அவன் மைண்டு ஃப்ரெண்டில் இருக்கிற மைண்டு என்ன பண்ணணும், டைவர்ட் பண்ணிட்டே இருக்கணும் நீ. அதுக்கு மேஜிக் ஜெர்வேஷன் என்னது, ஃபுட் ஒர்க்கு, ஆன்கார்ட் பொசிஷன் ப்ராப்பராக இருக்கணும். ஓகே, பாக்ஸ் பாடி டு ஃபேஸ் பஞ்சஸ் பண்ணு. குனியாத, ரொம்ப குனியாத. வெரி குட்ரா. அதுதான் கண்ட்ரோல்ன்றது. அதை விட்டு வெளியில் வரக்கூடாது. அதுக்குள்ளே இருக்கும்போது எந்த அளவுக்கு நீ உனக்கு மைண்டு ஃபோக்கஸ் பண்ணி எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் டெவலப் பண்ணுறது தான் அந்த மெயின் ட்ரைனிங். ஸ்டாண்டிங்கில் இருக்கும்போது பாக்ஸிங் பண்ணும்போது ஆப்போனண்ட் பாக்ஸர்ஸ் வந்து ஆப்போனண்ட் அவன்கிட்ட ஃபைட் பண்ணும்போது எந்த அளவுக்கு நம்ம அதை அவாய்ட் பண்ணோம், எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம் தான் அது உனக்கு பேசிக். இதுதான் பாக்ஸ். ரைட் லெக் ரைஸ் பண்ணக்கூடாது, கிரவுண்ட் விட்டு வெளில வரக்கூடாது. நீ க்ளோஸ் அவுட் லெஃப்ட் ஜாப் பண்ணிட்டே இரு. ரைட் ஹேண்ட் கார்டு ப்ராப்பராக வை. டிஸ்டன்ஸில் வச்சு பண்ணுப்பா. லெஃப்ட் ஓப்பன் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் க்ளோஸ் ஆகி ரைட் லெக் கிரவுண்ட் விட்டு ரைஸ் பண்ணக்கூடாது, கிரவுண்டு கனெக்ட் ப்ராப்பராக வை. க்ளோஸாக வந்தால் மட்டும் தான் பண்ண முடியும். நீ எப்படி ஃபார்வர்ட் மூவ் பண்ண முடியாது. மூவ்மெண்ட் பண்ணக்கூடாது தான் டயர் உள்ள கால் வச்சுட்டு. டைம்